Hello guys, welcome to my channel. Hope you are having a great day. இன்னைக்கு நம்ம வீடியோல 3 ஈஸியான டெக்கர் ஐடியாஸ் பார்க்க போறோம். First decor idea பாத்தீங்கன்னா கோகனட் ஷெல்லை யூஸ் பண்ணி ஒரு ஆயில் lamp பண்ணலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோகனட் ஷெல் எடுத்துட்டு ஒரு சாண்ட் பேப்பரை வச்சிட்டு சாண்ட் பண்றேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு சாண்ட் பண்ணீங்கன்னா போதும். அடுத்து ஏர் ட்ரை clay எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா நல்ல ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடைச்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் ஒரு மெட்டல் வயர் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஏர் ட்ரை clay-யும் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக clay எடுத்துக்கிட்டு இந்த கம்பியை ஒரு எண்டில் மட்டும் பெண்ட் பண்ணிக்கோங்க. இதை சுற்றி இப்போ clay-வை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கோகனட் ஷெல்லில் சென்டரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் தான் இல்லை எந்த க்ளூனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷெல்லில் பெயிண்ட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு எமல்ஷன் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நிறைய லேயர் ஆஃப் பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா ஒரு லேயர் காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணுங்கள். இப்போ விக் பண்ணுறதுக்கு திருநூல் எடுத்துக்கிறேன். நடுப்புற நம்ம ஸ்டிக் பண்ண கம்பியில் இதை சுற்றி மட்டும் விட்டுறேன். எதுவும் ஸ்டிக்லாம் பண்ணல. ஸோ தட் இது நமக்கு வந்துட்டு கரையை நம்ம மேலே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ ஒன்ஸ் அந்த ஒயிட் பெயிண்ட் வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா எல்லோ அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லோ பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோட் தான் நான் அடிச்சிருக்கேன். நம்ம பேஸில் ஒயிட் அடிச்சிருந்ததுனால ஒரு கோட்டே வந்துட்டு நல்ல கவரேஜ் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ உள்ளே வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஆஃப் டாட்ஸ் வச்சுருக்கேன். அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இடுக்கு புள்ளி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு 2 புள்ளிக்கும் நடுப்புற ஒரு டாட் அந்த மாதிரி வச்சுட்டே போயிட்டுருக்கேன். இப்போ சென்டரில் வச்ச டாட்ஸை மட்டும் வந்துட்டு சர்க்கிளாக மாற்றி விட்டுடுறேன். இந்த ரிம்முக்கு நீங்கள் கோல்டன் கலர் கூட அடிக்கலாம். பட் நான் சென்டர் சர்க்கிள் வந்துட்டு ரெட் கலரில் போட்டிருக்கிறதுனால சேம் கலரை இங்கே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த லேம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் கலரை வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணால் போதும். நம்ம லேம்ப் ஃபுல்லாக ஆயில் ஃபில் பண்ணாக்க வீட்டில் அடி கன்ஃபார்ம். அதனால் வாட்டர் மட்டும் வந்துட்டு 3/4 ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 3 to 4 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் மட்டும் ஃபில் பண்ணுறேன். இந்த லேம்ப் எரியுமா எரியாதான்னு டவுட்டே வேண்டாம். பிகாஸ் ஆயில் மேலே தான் இருக்கிறதுனால நம்ம திரியில் ஆல்ரெடி ஆயில் டச் ஆகிட்டே இருக்கிறதுனால நல்லாவே எரியுது. மூவிங் ஆன் டு செகண்ட் டெக்கர். இந்த டெக்கர் ரொம்பவே ஈஸி. சப்பாத்தி மாவு மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நான் கையாலேயே வந்துட்டு ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டேன். இந்த திக்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் த்ரூ அவுட். நான் இதுக்கும் ஜோவி ஏர் ட்ரை clay தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் மேலே நீங்கள் பென் ஆர் பென்சில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டல் ஷேப் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேருந்து அன்வான்ட் போர்ஷனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வரும்ப டிசைன் போடுறேன். இது இப்போ நம்ம ஒரு பவுல் ஷேப் மாற்ற போகிறோன்றதுனால ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறேன். இல்லைனா பிளாஸ்டிக் பவுல் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறேன். இப்போ நம்ம பண்ணுறது ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டு நீங்கள் ஆல்ரெடி பிக்சரில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த அகர்பத்தியெல்லாம் சொருகி நிற்க வைக்கிறதுக்காக சென்டரில் ஒரு லாக் மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அகர்பத்தி ஸ்டிக்கோட திக்னஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஹோல் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பவுலில் அப்சைட் டவுன் போட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சோம் இல்லையா, ஒரு ஃபியூ மினிட்ஸ். அதுக்கு மேலே இப்போ சென்டர் போர்ஷன் ஸ்டிக் பண்ணுங்கிறதுனால பவுலுக்கு உள்ளேயே வச்சுருக்கேன். இப்போ ஃபியூ மினிட்ஸ் ஆனதுனால கிளேவும் நம்ம கிளாஸோட ஸ்டிக் ஆகாது. இப்போ சென்டர் போர்ஷனை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒரு நூல் மாதிரி கிளேவை திரிச்சு அதை வந்துட்டு அந்த சென்டர் போர்ஷனை சுற்றி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை பண்ண விட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஃபுல்லாக என்டையர்லி ட்ரை ஆனதுக்கப்புறமா கூட பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நான் வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் ஏர்லியாகவே பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் மெஜெண்டா அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். சென்டர் போர்ஷனுக்கு எல்லோ அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த மெஜெண்டா கலர் ஃபுல்லி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ தட் அந்த 2 கலரும் நல்லா பிளெண்ட் ஆகும் கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது. இப்போ இந்த ரிம்முக்கு கோல்டன் கலர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அகெயின் இதை நீங்கள் ஃபுல்லி ட்ரை ஆனதுக்கப்புறமா கூட பண்ணிக்கலாம். இதை ஓவர் நைட் காய வச்சேன். நல்லாவே ஷேப் மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு வந்துட்டு பேக் சைடில் நான் க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் ஆட் பண்ணுறேன். இது நம்ம ஹேண்டாலே நல்லா ப்ரெஸ் பண்ணி அங்கங்கே நல்ல டெக்ஸ்சர் கொடுத்ததுனால நல்ல நேச்சுரல் லுக்கிங்காக இருக்குது. அண்ட் கலர்ஸும் நல்லாவே பிளெண்ட் ஆகி ட்ரை ஆகிருக்கு. இந்த அகர்பத்தி ஸ்டாண்ட் ரியலி ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஆஷ் எல்லாமே கூட அந்த ஃப்ளவருக்குள்ளேயே கலெக்ட் ஆகிடுது.
ஸோ மூவிங் ஆன், இது ஒரு வால் டெக்கர். இதுக்கு கார்ட்போர்ட் அண்ட் ஸ்க்ராப் கிளாத் இருந்தால் போதும். இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா, டெக்கோபாலிஷ் பேப்பர்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் கூட வெல் அண்ட் குட். நம்ம கார்ட்போர்டை டிசைடு ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்க்ராப் கிளாத்தை ஸ்டிக் பண்ணுறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எப்படி கட் பண்ணணும்னா, இந்த சிசரை வந்துட்டு நம்ம கார்ட்போர்டுக்கு பர்பெண்டிகுலராக வச்சுட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 inch கேப்பில் சின்னதாக க்ளோஸராக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணும்போது சீம்லெஸ்ஸாக இருக்கும் அந்த கார்னர்ஸ் எல்லாம். இந்த மாதிரி சின்னதாக தான் கட் பண்ணி எப்போதும் கவர் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. இந்த மாதிரி கர்வ்டு ஷேப்பாக இருந்தால் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஓவல் ஒரு சர்க்கிள் ஷேப்டாக இருந்தால் மட்டும் நமக்கு ஃபோல்ட் பண்ணும்போது புடச்சிக்கும் இல்லையா அங்கங்கே, அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன பிட்ஸாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு 1 at a time பேஸ்ட் பண்ணிக்கணும். இதுவே ஒரு ஸ்கொயர் ஒரு ட்ரையாங்கிள் அதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லை. பிகாஸ் அதோட எட்ஜ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம புக்கை எப்படி கவர் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ண முடிஞ்சிடுச்சு. இந்த டெக்னிக் யூஸ்வலி எம்ப்ராய்டரி ஹூப் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ராப் கிளாத்தை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வால் டெக்கராக கூட நம்ம ஹேங் பண்ணலாம். இது நம்ம எம்ப்ராய்டரி ஹூப் கிடைக்கல, இல்லை உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதுதான் ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவ். இந்த டெக்கரை இன்னும் கொஞ்சம் கிளாமர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டெக்கர் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த டெக்கர் ஐடியாஸ் வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. Thank you so much for watching and I'll catch you all in the next one. Until then, stay creative and keep supporting guys. Bye.